தமிழ்நாட்டுல சில மாதங்களாவே வரதட்சணை மரணம் குறித்த செய்திகள் நிறைய வந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னதான் வரதட்சணை வாங்குறது டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 படி 1961லயே சட்டவிரோதமான செயல்னு அறிவிச்சிருந்தாலும் கூட வரதட்சணை வாங்குறத நம்ம ஒரு சோசியல் பிராக்டிஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இன்னும் இருக்கும். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவின் அடிப்படையில் 2017 இருந்து 2022 வரைக்கும் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 7000 வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் இது எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கேசஸ்னும் ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் இன்னும் இதை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு எதிரான வரதட்சணை மரணத்திற்கு இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய சட்டம் PNS செக்ஷன் 80 படி திருமணமான ஒரு பெண் கல்யாணமான 7 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் தீக்காயங்களாலோ இல்ல உடல் காயங்களாலோ இல்ல அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மரணத்தை வரதட்சணையின் காரணமா நிகழ்ந்த மரணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த செக்ஷனுக்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணா அந்த பெண்ணோட கணவர் மற்றும் அந்த மரணத்துக்கு தூண்டுதலா இருந்த அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு மினிமம் அதாவது குறைந்தபட்சம் 7 வருஷ சிறை தண்டனை வரைக்கும் விதிக்கப்படும் அப்படின்னு இந்த செக்ஷன்ல குறிப்பிட்டிருக்கு. டவுரிக்கு அகெயின்ஸ்ட் அவேர்னஸ் இல்லாதனாலையும் சட்டத்தை சரிவர பயன்படுத்தாத காரணத்தினாலையும் இந்த சொசைட்டியோட ப்ரெஷர்னாலையும் ஃபேமிலியோட ப்ரெஷர்னாலையும் இந்த மாதிரியான ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு பெண்கள் வெளியே வர்றதுக்கு யோசிச்சுட்டு வேற வழி இல்லாம சூசைட்ங்கிற தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. சரி, அதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரதட்சணை குறித்த சோசியல் அவேர்னஸ் கேம்பெயின் கண்டக்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த வரதட்சணை குறித்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா அதை ஆரம்பத்திலே கிரிமினல் கேசஸா ரெஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி ஜுடிஷியரி சைட்ல இருந்து குயிக் ட்ரையல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வா இருக்கும். நிச்சயம் இந்த நிலை மாறும் நான் நம்புறேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல. நன்றி.